இது என்ன உங்க அப்பன் வீடா? இந்த மாதிரி பெண் போட்டியாளர்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதம் கை கலப்பு வரைக்குமே போயிருச்சு. ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்துட்டு டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. அதில தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் 2 பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குது. ஆக்சுவலாக எல்லா சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெவில் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் வந்துட்டு வர்றது ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது. இந்த டாஸ்க் நடக்கும்போது எல்லாமே நிறையவே சம்பவங்கள் நடைபெறும். நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை ஒவ்வொரு சீசன்லையுமே மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வராரு. ஸோ இந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்திருக்குது. ஏஞ்சல்ஸ் டீமில் இருக்கிற போட்டியாளர்களை வெறுப்பேற்றி அவங்க கோபத்திற்கு உள்ளானாலோ அப்படி இல்லைனா அழுதாலோ அவங்க கிட்ட இருக்கிற ஹார்ட் சிம்பிளை கழட்டி கொடுத்துடணும். ஸோ இதுதான் பிக் பாஸோட ரூல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க டெவில்ஸ் டீமோட சேர்ந்துடுவாங்க. அதே போல் அதிகமான ஹார்ட்ஸ் வாங்குறவங்க இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரையுமே கொடுத்துருக்கிறாரு. நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தானே ஒவ்வொரு வாரமுமே சிலர் உள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யூகிக்கவே முடியாது. எப்படியாச்சும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களை கோபப்படுத்தி அவங்களுடைய ஹார்ட்டை பெற்றுடணும் அப்படிங்கிற மாதிரி டெவில்ஸாக இருக்கிறவங்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்குள்ள வாக்குவாதமுமே ஏற்படுது. இதுக்கு முந்தைய பிக் பாஸ் நிகழ்ச்சியை நல்லா பார்த்துட்டு வந்த இந்த சீசன் போட்டியாளர்கள் சும்மாவே எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே உரிய டாஸ்க் வந்திருக்கிற நிலையில் இதை வச்சு அவங்களுடைய வன்மத்தை தீர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பலருமே கோல் போடுறாங்க. ஸோ அது வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ப்ரோமோ இது வரைக்குமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ 2வது ப்ரோமோவில் தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஆரம்பத்திலேருந்தே வாய்க்கால் வரப்பு பிரச்சனை போல் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோவில் காட்டலை. ஆனால் ஜாக்லின் சிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு தர்ஷிகா என்ன பார்த்து நீ அப்படி சொல்லாத, உன் இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜாக்லினுக்கு ஒன்று அப்படின்னா ஓடி வர்ற சௌந்தர்யா யாரை கேட்டு நீ அப்பா வீடுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீ எப்படி அவங்க அப்பாவை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கேட்க, அதுக்கு அசராத தர்ஷிகா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்து சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை அடிக்கவே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பிக் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ, அதிகபட்சமாக என்னைக்காச்சும் பார்த்தீங்கன்னா 4 ப்ரோமோ ஷேர் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி ஆகிறதுக்குள்ளாரவே 5 ப்ரோமோவை விஜய் டிவி தரப்புல இருந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படியே இன்னும் ஒரு மணிக்கு ஒரு ப்ரோமோ போடுங்க, பிக் பாஸ் எபிசோட நாங்கள் இந்த ப்ரோமோலே பார்த்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் எதிர்பார்த்த கண்டென்ட் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு போல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ப்ரோமோவாக போட்டு தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வித குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.